வீரர் தீரன் சின்னமலையின் 219வது நினைவு நாள் சனிக்கிழமை இன்று ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் அவர்களின் முகாம் அலுவலகத்தில் அனுசரிக்கப்பட்டது. தீரன் சின்னமலை திருவுருவ படத்திற்கு ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் கயல்விழி மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் முகாம் அலுவலகத்தில் சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை அவர்களின் 219வது நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. இதில் அமைச்சர் கயல்விழி தீரன் சின்னமலையின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி 3 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தினார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திமுகவினர் செய்திருந்தனர். சுதந்திர போராட்ட தியாகி தீரன் சின்னமலை குறித்து அமைச்சர் கயல்விழி பேசுகையில், இந்தியாவின் விடுதலை போராட்டத்தில் கொங்கு மண்டலத்தில் ஆங்கிலேயரை எதிர்த்து தீரன் சின்னமலை போரிட்டவர். பிரிட்டிஷ் ராணுவ ரகசியங்களை தீரன் சின்னமலை திட்டமிட்டு முன்கூட்டியே அறிந்து கொண்டார். இதனால் 1801 காவிரி கரை போர், 1802 அரசாலை போர், 1804 ஓடாநிலை போர்களில் தீரன் சின்னமலை வெற்றி பெற்றார். இதை அறிந்த பிரிட்டிஷ் ராணுவத்திற்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிய தமிழர் தீரன் சின்னமலை ஆவார் என இவ்வாறு அவர் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியின் போது நகர்மன்ற தலைவர் பாப்பு கண்ணன், நகர செயலாளர் முருகானந்தம், நகர துணை செயலாளர் கமலக்கண்ணன், ஒன்றிய செயலாளர் எஸ்.வி. செந்தில்குமார், ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் சன் பாலு, வழக்கறிஞர் செல்வராஜ் உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர்.